உளுந்தூர்பேட்டை அருகே அதிக உப்புத்தன்மை கொண்ட குடிநீர் விநியோகிக்கப்படுவதால் கிராம மக்களுக்கு கிட்னி பாதிப்பு அதிகரித்து வருகிறது. 10க்கும் மேற்பட்டோருக்கு கிட்னி பாதிப்படைந்து தொடர் சிகிச்சை பெற்று வருவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். குடிக்கும் தண்ணீர் ஆபத்தாக மாறியது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருநங்குன்றம் கிராமம் உள்ளது. பட்டியலினத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்கள் விவசாயம் மற்றும் கூலி வேலை செய்து வாழ்ந்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, கழிவுநீர் கால்வாய் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் பல்வேறு சிரமங்களை அனுபவித்து வந்துள்ளனர். கிராம மக்களின் தொடர் முயற்சிக்கு பிறகு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு அதன் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குடிநீரை பயன்படுத்தி வரும் கிராம மக்கள் சிறுநீரக கல் உபாதை மற்றும் கிட்னி பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றனர். எங்களுக்கு நீங்க அந்த தண்ணியை மாத்தி கொடுங்க. அங்க எல்லாமே இங்க நோயாளி வருது, நிறைய நோய் வருதுங்க. எங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வருது. எங்களுக்கு பயமா இருக்குதுங்க இந்த இடத்துல பார்க்கறதுக்கே. ஒரு தெருவை இப்படி இருந்தால் நாங்கள் எப்படிங்க பழைக்கிறது? இதுவரை பெண்கள் மற்றும் ஆண்கள் என 10க்கும் மேற்பட்டோருக்கு கிட்னி பாதிப்படைந்து தொடர் சிகிச்சையில் இருந்து வருகின்றனர். குடிநீரில் உப்புத்தன்மை அதிகமாக இருப்பதால் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படும் என்றும் அலட்சியமாக விட்டால் உயிரிழப்பு ஏற்படும் என்றும் மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த உப்பு தண்ணினால கிட்னி பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா டைரக்டா உப்பு தண்ணினால பாதிப்பு வராது. பட் ஆனால் சில நீரில் ஃப்ளூரைடு கண்டென்ட், ஃப்ளூரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஃப்ளூரைடு கண்டென்ட் அது பற்களை, போனை ப்ளஸ் கிட்னி அஃபெக்ட் பண்ணும். ப்ளஸ் அந்த உப்பு நீரில் என்ன மாதிரியான டாக்ஸின்ஸ் கலந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். தொற்று நோய், இன்ஃபெக்ஷன் அடிக்கடி 2 கிட்னியும் பழுதாகிறது, அந்த மாதிரி இருக்கிறது. சிலருக்கு பிறப்பிலேயே கன்ஜெனிட்டல் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். பிறப்பிலேயே கிட்னி மாறுபட்டிருக்கலாம், கிட்னிஸ் சைஸ் கொஞ்சம் சுருங்கி இருக்கலாம், இல்லை கிட்னி வழக்கமான இருக்கிற இடத்துல இல்லாமல் கொஞ்சம் கீழே தள்ளி இருக்கலாம், கிட்னி பொசிஷன் மாறி இருக்கலாம். அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா பிளாக்கேஜ் ஏற்பட்டு கிட்னி அடைப்பு ஏற்பட்டு கிட்னி நாளடைவில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தண்ணீர் சேர்த்து பால் காய்ச்சினால் பால் கெட்டு போவதாகவும், தண்ணீரை சுட வைத்தால் பாத்திரமே வீணாகும் அளவிற்கு குடிநீரில் உப்பு நிறைந்துள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் அச்சமடைந்துள்ள கிராம மக்கள் 40 ரூபாய் கொடுத்து கேன் வாட்டர் வாங்கி பயன்படுத்தும் அளவுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நாளொன்றுக்கு 200 ரூபாய் வருமானத்தில் வாழும் எளிய மக்களுக்கு தினமும் 40 ரூபாய் கொடுத்து குடிநீர் வாங்குவது இயலாத காரியம் என்று தெரிவித்துள்ளனர். இதில் நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்ததுக்கு எல்லாம் உப்பு நீர் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லாம் கேன் வாட்டர் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. இங்கே கூலி தொழிலாளிங்க தான் கேன் வாட்டர் எடுத்து யூஸ் பண்ண முடியல. அதனால் நல்ல தண்ணியும் ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் உடம்பு சரியில்லாமல் இருக்கு, அவங்களுக்கு உண்டான செலவையும் பார்த்துக்கணும். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சுத்தமான குடிநீரை வழங்க வேண்டும் என்றும், கிட்னி பாதிக்கப்பட்டவர்களுக்கான மருத்துவ சிகிச்சைக்கான செலவை ஏற்க வேண்டும் என்றும் கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.